இந்த காலை நேரத்திலும் வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்கிறேன். நாம் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மிக நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான். நாம் நித்தியத்துக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் 25ஆம் வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் கூட நாம் நித்தியத்துக்கென்று நாம் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும் நாம் நித்தியமாக இருக்க போகிறோம் என்று சொல்லி? கரண்டில் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் ஏதோ தற்காலிகமாக இந்த உலகத்திலே இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அங்கே ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கினது பொழுது அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் பலுகி பெருகும்படி கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் மனுஷனை நேசித்தபடினாலே அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் அவனை உண்டாக்குவதற்கு முன்பதாக படைத்த பொழுது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். மனிதனை கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை அறிய முடியும். அவனை படைப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆண்டவர் ஏற்படுத்தி விட்டார், சிருஷ்டித்தார். அவனுக்கு உண்டான எல்லா ஜீவ விருட்சத்தின் கனிகளையும் அவர் வைத்தார். எல்லா சகலவிதமான புல் பூண்டுகளை முளைக்க பண்ணினார். எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் அங்கே 4 நதிகள் இருந்தது. ஒரு செழிப்பான இடத்துல மனுஷனை அங்கே வைத்திருப்பார் என்றால், இன்றைக்கு கூட அவரால் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு எல்லாவற்றையும் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் இன்றைக்கும் தந்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய அன்பு ஒருபோதும் என்ன செய்யவில்லை? மாறவே இல்லை. எனவேதான் அவர் அது மாத்திரமல்ல, அவரை ஆசீர்வதித்து நீ பலுகி பெருகும்படி சொன்னது மாத்திரமல்ல, அவன் நித்தியமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த ஏதேன் தோட்டத்திலே ஒரு ஜீவ விருட்சத்தின் கனியும் ஆண்டவர் என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தார். இன்றைக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 காரியங்களும் இருக்கிறது. ஒன்று, ஜீவனையும் தெரிந்து கொள்ளலாம். இன்னொன்று என்ன செய்யலாம்? மரணத்தையும் நாம் என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ளலாம். ஏதேன் தோட்டத்தில் வைத்தது போல அன்றைக்கு அந்த ஜீவ விருட்ச அந்த கனியை மனுஷன் சாப்பிட்டிருப்பான் என்றால், அங்கே 2 கனியும் இருந்தது. நன்மை தீமை அறியத்தக்க மரமும் இருந்தது, ஜீவ விருட்சம் இருந்தது. ஏனென்றால் தெரிந்தெடுப்பும் உரிமை ஆண்டவர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் மனுஷன் அவனுடைய ஒரு கெட்ட காலம் என்னவென்றால், அவன் தெரிந்தெடுத்தது தவறானதை என்ன செய்கிறான்? தெரிந்தெடுக்கிறான். அவன் ஜீவனை தெரிந்து கொள்ளாமல் எதை தெரிந்து கொண்டான்? மரணத்தை தெரிந்து கொண்டான். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசித்ததினாலே அவன் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போனதினாலே தேவனுடைய ஜீவனையும் தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவன் என்ன செய்தான்? இழந்து அவன் நித்தியத்தையும் என்ன செய்தான்? இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவன் நித்திய அந்த சரீரம், நித்திய மகிமையான ஒரு சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, கனத்தினாலும் மகிமையினாலும் அவன் என்ன செய்தாராம்? முடி சுட்டி இருந்தார். தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்த ஒரு மனுஷன். அவர் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மகிமை இழந்து போனார்கள். சரி, இப்படிப்பட்ட ஒரு நித்தியத்தை இழந்த ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென் சொல்லுவோமா? அவனுக்கு மறுபடியுமாக நித்தியத்தை பாருங்கள். எல்லாருக்கும் நித்தியம் இருக்குது, அது உண்மைதான். துன்மார்க்கும் இருக்குது, நீதிமானுக்கும் நித்தியம் இருக்குது. ஆனால் அவங்க போற இடம் தான் வித்தியாசமான இடம். அங்கே நீதிமானுக்கு என்று கர்த்தர் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஆனால் துன்மார்க்கர்கள் எங்க போகிறார்கள்? இருளுக்குள்ளே நரகத்துக்கு என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். ஆனால் தேவன் நம்மை நரகத்துக்கு போவதற்காக தேவன் நம்ம என்ன செய்யவில்லை? உண்டாக்கவில்லை. அவருடைய வெளிச்சத்திலே நடப்பதற்காக, அவருடைய வாசஸ்தலத்திலே நாம் தங்கி இருப்பதற்காக தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? பேய் சொல்லி உங்களை அழைத்திருக்கிறார். இந்த அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. வாசிங்கள் பிலிப்பியர். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆம் ஆம் பவுல் மிக அருமையாக சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது?
பரலோகம். அப்போ நம்முடைய குடியிருப்பு பூமியிலே இருக்குது அப்படின்றவர்கள் பூமிக்குரியவிலே சிந்திக்கிறார்கள், பூமிக்குரியவர்களை குறித்தே கவலைப்படுகிறார்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று என்ன செய்கிறார்கள், அதை குறித்தே யோசிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது, நமக்கு நித்தியத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் மேலானவைகளை தேடுகிறார்கள், மேலானவைகளை நாடுகிறார்கள், மேலானவைகளை என்ன செய்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். அவருடைய சிந்தைகள் மாற்றப்படுகிறது. இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தில் செய்த தவறுகளை நாம் செய்யாதபடி இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்தான் ஜீவ விருட்சத்தின் கனி. கரல்ல வைத்து ஆமென் சொல்லுவோமா? அவருடைய வார்த்தை தான் ஜீவ விருட்சத்தின் கனியா இருக்கிறது. அந்த இயேசு சொல்லுகிறான். அவர் எங்கே தோமா கேட்கிறான், அவர் இயேசு சொல்லும் பொழுது சீஷரிடத்திலே நீங்கள் உங்க இருதயம் கலங்க வேண்டாம், உங்களுக்காக பரலோகத்திலே என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்குன்னு சொல்லும் பொழுது உங்களுக்காக நான் போய் ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்லும் பொழுது தோமா சொல்லுகிறார், இதெல்லாம் எப்படி, அந்த வழி அங்க போறக்கு வழி என்ன அப்படின்னு சொல்றார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க போதிக்கப்பட்டதுன்னா இத்தனை கட்டளை நிறைவேற்றினா நீ என்ன செய்ய முடியும், போக முடியும். ஆனால் சான்ஸே கிடையாது. 600க்கு மேல கட்டளைகள் இருக்கிறது, அதை நிறைவேற்றி போக முடியாது. ஆனால் மிகவும் எளிதான, ரொம்ப புதிய பாட்டில் நமக்கு பிரஜாதிகளுக்கும் எளிதான ஒரு வழி என்னவென்றால், இயேசு அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை என்ன செய்கிறான், அடைகிறான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம், ரொம்ப சிம்பிள். அவரை எப்படி அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கும் பொழுது மோசையினால் உண்டாக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்களோ, இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக மரித்து 3வது நாள் என்ன செய்தார், உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் நித்தியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சிலுவையிலே அறையப்பட்ட கல்லனை ஒருவன் ரொம்ப ஞானமா சொல்றான், ஆண்டவரையும் அடியேனையும் உடைய ராஜ்யத்தில் என்ன செய்யும், நினைத்தருளும் சொல்லும் பொழுது இயேசு அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட என்ன செய்வாய், பரதீசில இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த திருடன், அந்த கல்லன் பாருங்கள், கடைசி நேரத்தில் அவன் ஒரு மகிமையை தேடுறதை பார்க்கிறோம். இன்னைக்கும் யாரெல்லாம் அந்த நித்திய மகிமையை தேடுறீங்களோ உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் என்ன ஒரு இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்திருக்கிறது. யாரும் இன்னைக்கு பெரும்பகுதியான ஜனங்கள் 100% ஜனங்கள் அவர்கள் உலகத்தை தான் தேடுகிறார்கள், வெளியே நித்தியத்தை என்ன செய்யவில்லை, தேடவில்லை. அவர்கள் இந்த உலகத்தின் காரியத்துக்காக தான் ஜெபிக்க வருகிறார்கள். நீங்க கூட உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த 40 நாள் எதுக்காக ஜெபிக்க வரீங்கன்னா, என்னை ஆசீர்வதிக்கணும், எனக்கு ஒரு சுகம் வேண்டும், நாங்கள் ஒரு வீடு கட்டணும், எங்கள் பிள்ளைகள் படிக்கணும், இதுதான் வருகிறேன் என்றால் நீங்கள் வேதம் சொல்லுகிறது நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. அப்படிதான் சொல்ல, இம்மைக்குரிய காரியங்களை குறித்தே நீங்க அதே தேடுவீர்கள் என்றால் நீங்கள் எல்லாரையும் பார்க்க எப்படி இருப்பீர்கள், பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். காணப்படுகிறவர்கள் எல்லாம் எனது அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாத அந்த மகிமையை தேடுவதற்கு பிசாசு விடுவதில்லை. அவன் உங்கள் கண்களில் என்ன செய்கிறான், திரை போட்டு மறைத்து வைத்திருக்கிறான். பூமிக்குரிய காரியங்களே பெருசாக காட்டுகிறான், பார் இங்கே பார், அந்த பார் என்று சொல்லி. ஆனால் அவர் தமிழத்தில் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, செவிகள் என்ன செய்யவில்லை, கேட்கவும் இல்லை. இந்த பூமியுள்ள ஒரு மகிழ்ச்சியை காட்டிலும், பூமியில் இருக்கிற சமாதானத்தை காட்டிலும், இந்த பூமியில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை காட்டிலும் இனி வரப்போகிற வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? அது யார் மூலமாய் நமக்கு சிறப்பாய் கிடைக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்லுகிறார், நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவர்தான் வாசல். இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். இப்ப நீங்கள் சொல்லலாம், அந்த நித்தியத்தின் வாசல் எப்படி போக முடியும் என்று சொன்னால், இயேசுவை நீங்கள் விசுவாசித்தாலே போதும், உங்களுக்கு அந்த நித்தியத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவாகிய வாசல், அவர்தான் வழி. அவருடைய சத்தியத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அவர் அந்த உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனை நீங்க என்ன செய்ய முடியும்? நித்திய ஜீவன் இப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 யோவானின் புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். அங்க 12ஆம் வசனம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எத்தனை பேர் இயேசுவை உங்களுக்கு சொந்தமாக மாத்திக்கிட்டீங்க? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் உங்களை சொந்தமாக்கி கொள்ளதான் வந்தார்.
ஆனால் நீங்கள் அவரை சொந்தமாக்கி கொண்டீங்களா என்பதை யோசித்து பாருங்கள். இல்லை அவர் வேண்டாம், இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் வேணும், பணம் வேணும், அது வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம இன்னும் சரியாக அவரை என்ன செய்யவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அவர் இவ்வளவாக தம்முடைய ஜீவனை கொடுத்தது ஏதோ உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக அல்ல, நித்திய மகிமையை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அதற்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ அந்த நித்திய மகிமையை சுதந்திரித்துக் கொள்வது. எனவே இம்மைக்குரிய காரியங்களை குறித்து நாம் பரிதபிக்காதபடி, அதையே காணப்படுகிறவர்களை குறித்தே நாம் நோக்கி பார்க்காதபடி, காணப்படாதவைகள் அது நித்தியமானவைகள், அதை அறிந்து கொள்ளும்படி நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட அவர் இடைப்படுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஏற்கனவே ஒரு முறை இந்த பூமி தண்ணீரினால் என்ன செய்யப்பட்டது, அழிக்கப்பட்டது. இனி வர பூமி அது அக்னிக்கு இரையாக என்ன செய்யப்பட்டது, வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் சொல்றார். தேவனுடைய நாள் என்ன செய்யணுமா? ஆனா நம்ம எதை காத்துட்டு இருக்கோம்? ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்கள் அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், இதை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் இவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் என்ன செய்யும்? நீங்க நம்பி இருக்கிற பூமி ஒரு நாள் என்ன செய்யாது, இருக்காது. இதெல்லாம் அழிந்து போகும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகுமா. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். இதற்காக நாம் என்ன செய்கிறோமா? காத்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு இந்த வசனங்கள்லாம் வாசிப்பது கிடையாது, இதை தியானிப்பதும் கிடையாது. அவர்கள் ஆண்டவரே என் நாமத்தினால இதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீர்களே, இப்பொழுது ஆண்டவர் இதைத்தாரோம் அப்படிதான் கேட்கிறோம் ஒழிய நாம் நித்திய மகிமைக்காக என்ன செய்யவில்லை, காத்திருக்கவில்லை. ஆண்டவருடைய அந்த அழியாமையை நாம் சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் 14ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசியுங்கள். பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் சொல்ல. ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க அப்படின்னு சொல்ற. ஜாக்கிரதைன்னா என்ன தெரியுமா? ஒரு அழுக்கு சேர்ல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, உட்கார மாட்டீங்க. அப்புறம் ஏதாவது டீ அந்த சேர்ல கொட்டியிருந்தா உட்காருவீங்களா? அது கரைப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி உட்கார மாட்டீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. அதுவும் ஒயிட் போட்டிருந்தா ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது என்னது கஷ்டம். அது ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட்லாம் சீக்கிரமாக என்ன செய்யும், கரைப்பட்டுரும். அப்போ அதை ரொம்ப ஜாக்கிரதையா, அது போலதான் ஒரு வெண் வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அது கரை இல்லாமல் பிழை இல்லாமல் குற்றம் இல்லாமல் நீங்கள் காத்துக்கொள்வதற்கு சர்தை சபையில சில பேர் அந்த வஸ்திரங்களை என்ன செய்தாங்களாம், காத்து கொண்டார்கள். அந்த வஸ்திரத்தை கரைப்படாமல் காத்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை, ஏனென்றால் நீங்கள் நித்தியத்துக்கென்று படைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தால் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். ஆமென் சொல்லுவோமா? இது அநேகருக்கு தெரியாததுனாலே அவர்கள் பூமிக்கு நம்முடைய ஏதோ தற்காலிகமான ஒரு இந்த என்னதான் பவுல் சொல்லுகிறார். நீங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு ஒன்றென்று. எத்தனை பேருக்கு இந்த அறிவு இருக்கிறது? எனக்கு நித்திய வீடு எங்க இருக்குது? அதுவும் கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு பரலோகத்திலே இருக்கிறது. எனவே கூடாரம் சொல்லும் பொழுது அவர் இந்த சரீரத்தை தான் சொல்றார். இந்த சரீரம் என்ன செய்யும்? ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் அங்கே நித்திய அழியாமையா இருக்கிற ஒரு நித்திய வீடு இருக்கிறது. அங்கே போய் நம்முடைய வாசம் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், எனவேதான் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி அழியாமையான ஒரு சரீரம், இப்போ இந்த சரீரம் அழிஞ்சு மண்ணுக்கு போயிடும். இது போய் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது எங்கே தான் போகும்? மண்ணுக்கு போகும். ஆனால் இயேசு மரித்து என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அவருடைய கிறிஸ்துவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள் வாசமா இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் சரீரம் எப்படி இருந்தது என்றால், மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு எல்லாருக்கும் என்ன செய்தார்? தரிசனமானார். கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு தரிசனமானார்? 500 பேர்கிட்ட தரிசனமானார். அவர் அந்த சரீரம் பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள என்ன செய்தாரு? உள்ள போனார். ஆனால் அவருக்கு சரீரம் இருந்துச்சு. அவர் சொன்னார், காயங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, தொட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். காயங்கள்லாம் இருந்துச்சு. அவர் சாப்பிட்டாரா? அவர் மீனையும்
தேனையும் சாப்பிட்டேன். உயிர்த்தெழுந்த பிறகு நான் சொல்கிறேன். நான் நிறைய பேர் முழிக்கிறது பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க. ஆனால் பயமாக இருக்குது எனக்கு. எனவே மகிமையின் சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரம் என்ன செய்தது? இருந்தது. அப்போ தான் அந்த அழியாமை, அங்கே பாருங்கள், அழியாமை நம்ம தரித்து கொள்ள போகிறோம். சாவாமை நாம் தரித்து கொள்ள போகிறோம். எப்படி என்றால் ஒரு மகிமையின் நித்திய சரீரத்தை நீங்கள் 1 கொரிந்தியர் 15 வீட்டில் போய் என்ன செய்யுங்க, வாசிங்க. சரியா? வாசிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். ஒரு மகிமையின் கிறிஸ்து எப்படி அவர் தான் நமக்கு, அவர் பாருங்கள், முதல் ஆதாம் தோத்து போயிட்டான். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு ஜெயித்தார். அவருக்குள் நீங்கள் இருக்கிறபடினாலே நீங்களும் ஜெயிப்பீர்கள், ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அவர் ஜெயிக்கிறவராகவே இருக்கிறார். எனவேதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் அவர் எப்பொழுதும் எங்களை என்ன செய்கிறார்? வெற்றி சிறக்கமா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இமைப்பொழுதிலே நீங்கள் மறுரூபமாவீங்களா? ஆவீங்களா? ஏனென்றால் யாருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே நீங்கள் நிச்சயமாகவே உங்க சரீரம் ஒரு மகிமையின் சரீரமாய் மாறும். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பூட்டி இந்த வீட்டுக்குள்ள போனார். அவருக்குள்ள சரீரம் இருந்தது. சாப்பிட்டாரா? மீனையும் தேனை என்ன செய்தாரு? சாப்பிட்டார். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் அவர் என்ன செய்தது? எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த அனுபவங்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நித்தியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதற்காக நீங்கள் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்றால் உங்கள் சிந்தையையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? முதலாவது இயேசுவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள சொன்னீர். எத்தனை பேர் அவரை சொந்தமாக்கி கொண்டீங்க? நீங்க முதலாவது அவர் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவருக்கு பிரியம் எது செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். என்றால் உமக்கு தாவீது ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யும்? கற்றுத்தாரும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அங்கே சொல்லும் பொழுது 9ஆம் வசனம், அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவராய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த நாட்களே, இந்த உலகத்தில், இந்த பூமியிலே கர்த்தர் கொடுத்த இந்த நாட்கள் தான் நீங்க தெரிந்து கொள்கிற நாட்கள். எப்படி ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஒரு உரிமையை கொடுத்தார்? யாருக்கு? ஆதாமுக்கு. ஜீவனையும் தெரிந்து கொள்ளலாம். ஜீவ விருட்சத்தின் கனியை பறிச்சு என்ன செஞ்சிருக்கலாம்? சாப்பிட்டுருக்கலாம். அதுக்கு பதில் அவன் தப்பா இதை போய் சாப்பிட்டான். நன்மை. இந்த உலகத்திலே எத்தனை பேர் நீங்கள் ஜீவ விருட்சமாகிய இயேசுவை பற்றி கொள்றீங்களோ, அவருடைய வார்த்தையை புசிக்கிறீர்களோ, அதன்படி நடக்கிறீங்களோ, நிச்சயமாகவே உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் அளிப்பார். ஹல்லேலூயா. அது அதுல எந்த சந்தேகமே கிடையாது. நீங்க உங்க கிரியையினால நீங்க பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. நீங்கள் ஒரே ஒரு காரியம், விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பதனாலே, இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் நிறைய நியாயப்பிரமாணத்தை செய்தால் தான் போக முடியும். நேற்று கூட அந்த வருத்தப்பட்டு பாரத சொன்னேன் உங்களுக்கு. அதில் எதுக்காக அந்த வருத்தப்பட்டு பாரத சோபுக்கள் நீங்கள் எல்லாரும் நெடுதல் வாருங்கள் இயேசு சொன்னார்னா, இந்த யூதர்கள் நியாயப்பிரமாணத்தெல்லாம் நிறைவேற்ற முடியலையே, இது இவ்வளவு பயங்கர கடினமாக இருக்குதுன்னு நினச்சி, ஆனால் அவங்க சொன்னாங்க நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க. அவங்களால செஞ்ச முடிஞ்சிச்சா? முடியல. ஆண்டு சொல்றாரு, நீங்கள் அதை நியாயப்பிரமாணத்தில் ஒன்றால் என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. அதான் வருத்தப்பட்டு பாரத சோபுக்களை நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? என்கிட்ட பாருங்க, நான் உனக்கு என்ன செய்வேன்? நியாயப்பிரமாணம் கொடுக்க முடியாத ஒரு இளைப்பாறுதலை நான் உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன் சொல்லுகிறார். கரங்களை வைத்து ஒரு அலையிலையா சொல்லுவேமா? உங்களை ஆண்டவர் நீதிமானாக அவர் இரத்தத்தினால், அதுக்காக அவர் கொடுத்த விலைக்கரையம் அதிகம். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உங்களை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் அவருக்கு சொந்தமாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பிசாசு அநேக முயற்சி எடுத்து சொல்லுவான், நீ எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி. நீங்க சொல்லுங்க, இல்லப்பா, உனக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் இரத்தத்தால் என்னை விலை கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு? வாங்கிட்டார். நான் அவருக்குரியவனா இருக்கிறேன், அவருக்குரியவராக என்ன செய்கிறேன்? வாழ்கிறேன். எனவே நீ என் பக்கத்திலே வருவ, உனக்கு என் மேல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. எல்லா உரிமையும் யாருக்கு இருக்கிறது? என்னை இரட்சித்த ஆண்டவராய் இயேசுவுக்கு மாத்திரமே இருக்கிறது. அவராலே நான் மீட்டுக் கொள்ளப்பட்டவன். கரலை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவேமா?
எனவே இந்த நாளில் கூட இந்த ஒரு அறிவு நமக்குள்ளே இருக்கும் என்றால் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் உங்களை நிச்சயமாகவே நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்பதை அறிந்து பொழுது எதை செய்யலாம்? 2 காரியம் செய்வீங்க. ஒன்று, நீங்கள் உங்களை என்ன செய்வீர்கள் என்றால் ஆயத்தப்படுத்துவீர்கள். உங்களை என்ன செய்வீர்கள்? ஆயத்தப்படுத்துவீர்கள். எதுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும்? தேவனை சந்திக்க நீ என்ன செய்ய ஆயத்தமாக. என்ன ஆயத்தம்? நீங்கள் உங்க ஸ்பாவங்களில் மாற்றம் உண்டாகும். 2வது, நீங்கள் நற்கிரியை செய்கிறவர்களா என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள். மத்திய 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்தியத்துக்கென்று அவங்க ஆயத்தப்படுறவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் நான் பசியாயிருந்தேன், எனக்கு என்ன செய்தீர்கள்? ஆகாரம் கொடுத்தீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், என்ன செய்தீங்க? வஸ்திரம் கொடுத்தீர்கள். அப்புறம் வியாதியா இருந்தேன், என்னை என்ன செய்யுங்க? விசாரித்தீங்க. அப்போ இதெல்லாம் நாங்கள் எப்போ செய்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். அப்போ இந்த நித்தியத்துக்கு அப்போ பாருங்கள், அந்த நித்திய மகிமையை தேடுகிறவர்கள், நித்தியத்தை சுதந்திரிக்கணும், பிதாவின் ராஜ்யத்தில் இருக்கணும்னு சொல்றவங்க, அவங்க தங்களுடைய சிந்தையும் வாழ்க்கையும் மாற்றிக்கொள்வார்கள். ஆமென். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்பார்கள், மற்றவர்களுக்கு பிரோஜனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும் அதை எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்கன்னா, அவளுக்கு தெரியும் பரலோகத்திலே எல்லாவற்றுக்கும் பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பலன் இருக்கிறது. எதுக்காக நம்முடைய சொத்துக்களை கொடுக்கிறோம், எதுக்காக நம்முடைய பணங்களை கொடுக்கிறோம், இவை எல்லாம் பரலோகத்திலே பொக்கிஷங்களாக சேர்த்து வைக்கப்படுகிறது. இதுக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறபடினால்தான் கர்த்தருக்கு நாம் என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எனவே இந்த நாளிலும் நீங்கள் நித்தியத்துக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்று அறிந்தால், இன்னையிலிருந்து எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க? தீர்மானித்து, அவங்க ஆதாம் செய்ததை நம்ம செய்யாதபடி. அநேக நேரத்தில் இந்த ஒரு தெய்வ மனுஷன் சொன்ன, இந்த செல்போனு கூட நன்மை தீமை அறியத்தக்க மரம் தான். இது அநேக இதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த வேத புஸ்தகம் என்னதான்? இதுதான் ஜீவ விருட்சமா. இதை நம்ம ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு அதிகமாக இதை தான் கையில் வச்சிருக்கிறோம். அப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சாவு, ஆவிக்குரிய மரணம் தான் நமக்குள்ள என்ன செய்யும்? வரணும். அந்த ஆவிக்குரிய மரணம் உங்களுக்குள்ளே வராமல் உங்களுக்குள்ளே அந்த ஜீவன் வரணும்னா அதிக நேரம், சொல்லுங்க, அதிக நேரம் இந்த வேத புஸ்தகத்தை தூக்கி வாசிக்க எங்களுக்கு என்ன செய்யும்? கிருபைகளை எங்களுக்கு என்ன செய்யும்? தாரும் ஆண்டவரே. ஏனென்றால் நித்தியத்துக்கென்று நீங்கள் படைக்கப்பட்ட வாட்ஸ்அப் பார்க்குறது, ஃபேஸ்புக், இது நிறைய. ஆனால் நமக்கு உறவு முதலாவது யாரோடு வேணும்னா, இயேசுவோடு நல்ல ஒரு உறவு வேண்டும். அவரோடு நல்ல உறவு தான் மற்றவங்களோடு உங்களுக்கு என்ன இருக்கும்? நல்ல உறவு இருக்கும். எனவே உறவு இதில் வச்சு நீங்கள் போகக்கூடாது. இந்த செல்போன் மூலமாய் உள்ள உறவு உங்களை வேற மாதிரி கொண்டு போயிடும். ஆனால் இயேசுவோடு உள்ள உறவு உண்மையாகவே மற்றவர்களை நேசிக்க வைக்கும். கரலை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? எனவே அந்த அன்பை அவர் உங்களிடத்தில் என்ன செய்கிறார்? ஊற்றி நித்தியத்துக்கென்று உங்களை என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். எத்தனை பேர்? எனவேதான் எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறார் 13ஆம் அதிகாரத்திலே, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாம் என்ன செய்கிறோம்? நாடி தேடுகிறோம் என்று சொல்ல. நிலையான நகரம் இங்கே நமக்கு இருந்தா கிடையாது. ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். எனவே இந்த பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற அறிந்து நாம் எல்லாரும் பிழையற்றவர்களாக, குறையற்றவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நித்தியத்துக்கென்று நீர் எங்களை ஏற்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா வாயிலை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் இயேசுவே, அவர் ஜீவனை உடையவனாய் இருக்கிறார். இதை சொல்லுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அந்த ஜீவன் அவருக்குள்ளே இருக்கிறபடினாலே, நான் அவரை விசுவாசித்தபடினாலே, அவரை சொந்தமாக்கி கொண்டபடினாலே, நிச்சயமாகவே ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவதற்காக நன்றியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. ஹல்லேலூயா. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி
என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமா கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்கள், நான் உமக்கு சொந்தம் ஆண்டவரே, நீர் எனக்கு சொந்தமா இருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நித்தியத்துக்கென்று நீர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறீர், அதற்காக நன்றி மட்டும் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. அந்த நித்திய ஜீவன் இயேசுவிலே இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சத்தியத்தில் நடப்பதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. அல்ல வலது கரங்களை வைத்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்கென்றே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், தெரிந்து கொண்டீர், அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊராபா காந்தூராபா சந்தராபா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அந்த நித்திய ஜீவனை உடையவனாக நான் இருக்க வேண்டும்? நமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மூலமாக அநேகர் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் ஒரு ஆத்மா பேரை நீங்கள் எழுதி ஜோமனை சொல்கிறோம். அப்படிப்பட்டவங்க நான் பெற்றுக்கொண்ட அந்த நித்திய ஜீவனை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? அவங்க மட்டும் வலது கரங்களை வைத்து என் மூலமாக ஆண்டவரே ஒரு சிலராது நீங்கள் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டி அவங்களை ஆக்கனை தீர்ப்பிலிருந்து அவங்களை தூக்கி விடுவதற்கு, நரகத்திலிருந்து தூக்கி விடுவதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை தரணும்னா நல்லா வலது கரங்களை வைத்து எனக்கு ஒரு ஆத்மாவை தாரும். இந்த ஆண்டு முடிவதற்குள்ள ஆண்டவரே அவங்க பேர் எழுதி நான் ஜெபிக்கிற நபர்களை எப்படியாவது ஆண்டவரை நித்திய ஜீவனுக்குள்ளே அவங்களை கொண்டு வருவதற்கு, ஆண்டவரை அழியாமை சொந்தித்துக் கொள்வதற்கு நீர் என்னை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு என்னை பயன்படுத்த வேண்டும். ஒரு ஆத்மாவது ஆதாயம் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.